அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, செப்டம்பர் 30, புரட்டாசி 15. ஈசன் நிலை. புறப்பட்ட இடமாகிய உன்னையே வந்தடைய ஈசா நான் ஓயாது முயன்று கொண்டிருக்கிறேன். இயற்கையில் ஒவ்வொரு பொருளும் தன் மூலஸ்தானத்தையே போய்ச் சேர முயன்று கொண்டிருக்கிறது. கடலினின்று புறப்பட்ட நீராவி இறுதியில் கடலை எட்டிவிடுகிறது. மனிதன் கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டவன். அவனிடத்துள்ள மனோவிகாரங்களாகிய அச்சம், அகங்காரம் ஆகியவைகளை ஒழித்தால் அவன் மூலஸ்தானத்தை எட்டிவிடுகிறான். அச்சம், அகங்காரம் அகத்தடக்கினால் பின்னை நிச்சயமாம் ஈசன் நிலை. அவ்வை குறள். ஈசன் நிலை. ஈசன் நிலைனா இறைநிலை. இந்த தினசரி தியானம் முழுவதிலையும் சுவாமிஜி நமக்கு நாமே செய்து கொள்ளாத ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய கவனத்தை இதுவரைக்கும் நாம கவனிக்காத உண்மைகளின் பால் திருப்பி விடுகிறார். அதுல ஒன்று, இந்த வாழ்க்கை எங்கிருந்து தோன்றியது, எங்கே போகிறது, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், இத பற்றி சாதாரணமா எல்லாரும் யோசிக்கிறது இல்ல. சம்பாதிக்கிறதும் சாப்பிடுறதும் உழைக்கிறதும் அப்படியே போயிடுது வாழ்க்கை. எங்க இருந்து வந்தோம், ஏன் வந்தோம், எப்ப திரும்பி போவோம், அதை பத்தின சிந்தனைகள் எளிதாக எல்லாருக்கும் ஏற்பட்டு விடுவதில்லை. அப்படி நம்முடைய கருத்தை இதை நோக்கி திருப்புகிறார் சுவாமிஜி. என்ன? புறப்பட்ட இடமாகிய உன்னையே வந்து அடைய. இந்த 4 வார்த்தையில நம்முடைய மனித வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிட்டார். நாம எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம்? இறைவனிடமிருந்து புறப்பட்டு வந்தோம். அந்த இடத்துக்கே திரும்ப போகிறோம். இதுதான் வாழ்க்கை. இறைவனிலிருந்து வந்து இறைவனையே திரும்ப சென்று அடைகிறோம். புறப்பட்ட இடமாகிய உன்னையே வந்து அடைய ஈசா நான் ஓயாது முயன்று கொண்டிருக்கிறேன். திரும்ப அந்த புறப்பட்ட இடத்துக்கே போவது என்கிற முயற்சிய எப்பெல்லாம் கடைபிடிக்கிறோம்? ஏதோ கொஞ்சம் மேற்கொண்டு பிறகு ஓய்வெடுத்து வேறொன்று செய்து அப்புறம் திருப்ப அதுக்கு வரோமான்னா இல்ல. ஓயாது முயன்று கொண்டிருக்கின்றேன். இடைவிடாது நான் உன்னை அடையவே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி யாருக்குமே தெரியலையே. அப்படியெல்லாம் நாம நினைக்கிறது இல்லையே. நான் வேலை தேடணும், நான் வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிகள், குடும்பம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். யாரு புறப்பட்ட இடத்துக்கு போறது அது இதெல்லாம் கவலைப்பட்டாங்க? சுவாமிஜி சொல்றாங்க, இயற்கையில் ஒவ்வொரு பொருளும் தன் மூலஸ்தானத்தையே போய் சேர முயன்று கொண்டிருக்கிறது. நீ மட்டும் இல்லப்பா, மனுஷனாகிய நீ மட்டும் இல்ல, மற்ற பிறவிகளும் கூட. நம்ம பார்வையில சிற்றியர் நினைக்கிறோம் இல்லையா? புழு பூச்சியில இருந்து விலங்குகள் வரையிலும் எல்லாமே தாம் புறப்பட்ட இடத்துக்கு தான் மூலஸ்தானம், முதல் முக்கிய இடம். அங்கேந்து கிளம்பின, திரும்ப அங்கே போயிடணும். அதற்குத்தான் முயன்று கொண்டிருக்கின்றன. ஒரு நல்ல உதாரணம், இது உயிர் கூட இல்ல, இயற்கையினுடைய ஒரு ஜடசக்தி. கடலினின்று புறப்பட்ட நீராவி இறுதியில் கடலை எட்டி விடுகிறது. கடலினின்று புறப்பட்ட நீராவி அளப்பரிய நீரை தாங்கிக் கொண்டிருக்கிற நீர்நிலைதான் கடல். மிகப்பெரிய நீர்நிலை பூமியில. இந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் சூரிய வெப்பத்தில் ஆவியாகி மேலே போகிறது. அப்படி போன ஆவி அப்படி காற்றோட காற்றா கலந்து ஒண்ணுவில்லாம போயிடுறது இல்ல, அது குளிர்ந்து மேகமாகிறது. அந்த மேகம் சில நேரம் மழை நீரை அந்த கடல் மேலேயே கொட்டி விடலாம், அல்லது நகர்ந்து நிலப்பரப்பின் மேல் நின்று கொண்டிருந்தால் அங்கு அது மழையை பொழியலாம். குறிப்பா மலைகளிலே, உயரமான இடங்களிலே அது தங்கியிருந்து மிக அதிகமாக தன் மழையை கொட்டுகிறது. அப்படி கொட்டின மழை நம்ம நினைவு வச்சுக்கணும், அது கடல்ல இருந்து கிளம்பி ஆவியாகி போன உப்பு தண்ணி ஆவியாகி மேகமாகி மழையா வரும்போது தூய நன்னீராக, டிஸ்டில்டு வாட்டருங்கிறோம்ல, இயற்கையே நமக்கு வடித்தெடுத்து கொடுத்த தூய நீராக வருது. அந்த மழை நீர் எங்கேயோ மலை மேலே விழுந்து அப்படியே சேர்ந்து கலெக்ட் ஆகி அப்படியே ஓடி வருது. சிற்றோடையாகி அது ஒரு பெரிய நதியோடு கலக்கிறது. இமயமலையில கங்கையினுடைய போக்க நம்ம பார்த்தோம்னு சொன்ன, கங்கைன்னு ஒரு நதி மட்டும் இல்ல, பாகீரதி, அலகானந்தா, இப்படி நிறைய நதிகள் எல்லாம் ஓடி வந்து ஒன்னா சேர்ந்து அது கங்கையாகி, அதுக்கப்புறம் பூமியில வரும்பொழுது யமுனைன்னு ஒரு பெரிய நதி அதோட கலந்து, அது ரெண்டும் சேர்ந்து இப்ப மொத்தமா கங்கை என்று வந்து கடலிலே கலக்கிறது, கங்கா சாகரத்திலே. அப்போ இந்த மழை நீர் இப்படி பல வடிவங்களிலே
மழையாக பொழிந்து அது சிற்றோடையாக இருந்து அல்லது எங்கேயோ ஒரு குளத்துக்குள்ள தேங்கி போயிட்டா அதுல இருந்து திரும்ப ஆவியாகி ஆற்றோடு கலந்து அந்த ஆறு என்ன செய்கிறது, ஒரு கணம் கூட நிற்காமல் கடலை நோக்கி ஓடி கடலில் போய் கலந்து அப்பாடான் நிம்மதியா உட்காருதான். அப்படி கடலினின்று புறப்பட்ட நீராவி இறுதியில் கடலை எட்டி விடுகிறது. பலவிதமான நிலைகளில் பல நாட்கள் அலைந்து கடைசியில தன் வீட்டுக்கு வந்து விடுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். மனிதன் கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டவன். அவன் எங்கிருந்து வந்தான்? இறைவனிடமிருந்து வந்தான். இதே நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. மேலாட்டில் சில அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள். வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு கவிஞர் என்ன சொல்றாருன்னா, ட்ரெயிலிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டு வி கம் ஃப்ரம் காட். நாம கடவுள்கிட்ட வந்திருக்கோமாக்கும், சும்மா இல்ல. எப்படி வரோமா? சும்மா வரல. வரும்போது எதை கொண்டு வந்தோம்? ட்ரெயிலிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி. இறைவனுடைய மகிமையை அது ஒரு பேரொளியாக நம்மோடு இழுத்து கொண்டே வருகிறோமா. இறைவனுடைய அந்த இறை தன்மையை நம்முள் அடக்கியவாறுதான் வருகிறோம். உன்னை சாதாரண மனுஷனா இந்த 8 அடி கூச்சாகிய உடம்புக்குள்ள உன் கையால 8 சான் அளக்கிற இந்த உடம்புக்குள்ள அடங்கி விட்டவனா நினைச்சுக்காது. நீ இறைவனிடமிருந்தே கிளம்பி வருகின்றாய். அதனால அந்த ஆற்றல்கள் எல்லாம் உனக்கும் சொந்தம். அப்படின்னா என்னுடைய தெய்வீகத்தை பத்தி எனக்கே தெரியலையே, என்ன செய்யலாம்? அதுக்கு வழி இருக்கு, சொல்லித்தரேன் பார் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அவனிடத்துள்ள மனோவிகாரங்களாகிய அச்சம், அகங்காரம் ஆகியவைகளை ஒழித்தால் அவன் மூலஸ்தானத்தை எட்டி விடுகிறான். இப்போ நமக்கெல்லாம் நான் ஒரு தனியாளு, நீ ஒரு தனியாளு, நீ ஒரு தனியாளு அப்படின்னு நம்மையும் மற்ற மனிதர்களையும் தனித்தனி உருவங்களா நினைக்கக்கூடிய இயல்பு இருக்கு இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் பொருளாகிய ஆத்மாதான் நாம அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அத புரிந்து கொள்வதற்கு, எப்போதும் அந்த நினைவில் இருப்பதற்கு தடையா என்ன இருக்கு? நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான மாறுபட்ட உணர்ச்சிகள், எண்ணங்கள். விகாரம் அப்படின்னா மாறி அமைகிற வடிவம். இப்ப உதாரணமா தண்ணீர் என்பது ஒரு விகாரம், ஒரு வடிவம். அதுவே பனிக்கட்டியா உறைந்து போனா இன்னொரு விகாரம். அதுவே நீராவியா ஆவியா காற்று மாதிரி கலந்து போனா அது நீரின் இன்னொரு விகாரம். விகாரம்னு சொன்னா மாறி அமைகிற வடிவம். இப்ப மனசுக்கும் பலவிதமான மாறி அமைகிற வடிவங்கள் உண்டு. அதுல அடிப்படையான 2 சொல்றாங்க இங்க. அச்சம், அகங்காரம். அச்சம்னா பயம், நமக்கு தெரியும். ஆனா அந்த பயம்ங்கிறது ஏன் வருது? நான் வேற நீ வேற, நீ என்னை அழிச்சிடலாம், எனக்கு கஷ்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு பயம் வந்து விடுகிறது. அப்போ அச்சம் என்பது தன்னை தனியாளாகவே வைத்திருக்கிறது. அடுத்தவர்களை அப்படி தனியா வச்ச உடனே நான் வேற நீ வேறன்னு தோணிடுது. அப்ப அடுத்தவர்கள்னு மத்தவங்களை ஒதுக்குறோம். ஒதுக்குறது மட்டும் இல்ல, அவங்களை கண்டு அஞ்சுகிறோம். அவர்கள் நமக்கு தீங்கு இழைத்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறோம். அந்த அச்சம் மனசனுடைய ஒரு விகாரம். அது மட்டும் இல்ல, மனசனுடைய சக்தியெல்லாம் அது உறிஞ்சி அப்புறம் நம்மள நிம்மதி இல்லாமல் செய்து விடும், வாழும் போதே சாகடித்து விடும். அது அச்சம், அந்த ஒரு மனோவிகாரம். அப்புறம் ஆங்காரம். அச்சம் வரலன்னு வச்சுப்போம், நமக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாங்க, அவங்கள குறிச்சு நமக்கு அச்சம் இல்லை, ஆனா ஆத்திரம் வருது. அந்த ஆத்திரத்துல உடம்பெல்லாம் நடுங்குது, உதடு துடிக்குது, கண்ணு செவக்குது. அவ்வளவு தூரத்துக்கு நம்மள அதை ஆட்டி படைக்கிறது அந்த கோபம், அகங்காரம். அதுவும் நமக்கு வேண்டாம். அது மனதினுடைய ஒரு எதிர்மறையான விகாரம். அதுக்கு அடிப்படையா என்ன இருக்கு? அகங்காரம். நான் 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 முக்கியம் அப்படிங்கிற எண்ணம். இதையெல்லாம் ஒழித்தால் அவன் மூலஸ்தானத்தை எட்டி விடுகிறான். உன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து நீ தோன்றிய இடமாகிய இறைவனிடமிருந்து உன்னை பிரித்து தள்ளி வைத்திருப்பவை இந்த அச்சம், அகங்காரம் போன்ற எதிர்மறை மனோபாவங்கள், மனோவிகாரங்கள் தான். விதவிதமான எண்ணங்கள் மனசுல வருதே, அதெல்லாம் தான் உன்னை கடவுள்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்கு. அப்போ திரும்ப கடவுளை போய் சேரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த அச்சம், அகங்காரம் முதலியவற்றை ஒழித்து விட வேண்டும். அச்சம், அகங்காரம் அகத்து அடக்கினால் பின்னை நிச்சயமாம் ஈசன் நிலை. அவ்வை குறள். நம்ம ஏற்கனவே சில அவை குரட்பாக்களை பார்த்திருக்கிறோம்.
திருக்குறள்ல அறநெறியையும் உலக வாழ்க்கையை எப்படி முறையாக வாழ்வது என்பதையும் மிக அழகாக படம் எடுத்து காட்டுகிறார் வள்ளுவ பெருமான். அவ்வை குறள் என்பதிலே அதுபோன்ற அந்த 1.25 அடி உடைய அந்த பாடலிலே ஆன்மீக சாதனைகள், கருத்துக்கள், உண்மைகளை எல்லாம் பொதிந்து வைத்திருக்கிறார் அவ்வை பிராட்டி. அதுல ஒரு பாடல், அச்சம் ஆங்காரம் அகத்து அடக்கினால். அச்சத்தையும் அகங்காரத்தையும் பயத்தையும் நான் ஒரு தனியாள் என்கிற உணர்வையும் அகத்து அடக்கினால், உனக்குள்ளேயே அடக்கி வைத்துக்கொள்னு சொன்னா அதை போட்டு கழுத்தை நெரிச்சு கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை. இங்கே அடக்கினால் என்பது பொதுவா கோபத்தை உடனே வார்த்தையில கொட்டிடுறோம், அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அதை கொட்டி விடுகிறோம். அப்படி கொட்டாத முதல்ல. அப்புறம் மனசுக்குள்ளே இந்த கோபம் இருந்தது ஒன்னே அரிச்சிருமே. ஒரு இப்போ அமிலத்தை கையில் அள்ளினோம்னா நம்ம கை புண்ணாயிடும் முதல்ல, அப்புறம் தானே யாரு மேல தெரிக்கிற அவங்களுக்கு பட. அது மாதிரி இந்த கோபத்தை மனசுக்குள்ள வச்சிருந்தா அது நம்மள அரிச்சிருமே. அப்ப என்ன செய்யணும்? அப்பதான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அடக்கி வைத்தல் என்பது வெளிப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல, அதை அப்படியே சப்ளிமேட் பண்ணுவதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மேலானது ஆக்கி விடுவது. உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் தெய்வத்தின் பால் திருப்பி தெய்வீகமயமாக்கி விட்டால் உலகத்துல யார் கூடயும் நமக்கு ஒரு போட்டி, பொறாமை, வருத்தம், கோபம், பயம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரியான எதிர்மறை உணர்ச்சி தொடர்புகள் இருக்காது. அதனால இங்க அடக்குதல் என்பது மேலானதாக்குதல்னு தான் பொருட்படுகிறது. இப்போ கடல்ல இருக்கிற உப்பு நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையா பொழிகிறது. அப்படி மழையா வரும்போது இது உப்பு நீரா இருந்ததுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அது நல்லா ஆகிடுது, தூய நன்னீர் ஆகிவிடுகிறது. அது மாதிரி இந்த கீழான உணர்ச்சியெல்லாம் நீ மேலானதாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அந்த எண்ணத்தை ஒதுக்கி வை. அந்த கோபமயமான எண்ணத்தை ஒதுக்கி வச்சா எஞ்சி இருப்பது சக்தி. என்ன, மனம் என்பது ஆற்றல். அந்த ஆற்றலை தான் ஒவ்வொரு சிந்தனையிலையும் நாம செலவழிக்கிறோம். இப்போ வேண்டாத எதிர்மறை சிந்தனைகள், நமக்கும் பிறருக்கும் கேடு செய்யக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கி புறந்தள்ளினா எனர்ஜி, அந்த சக்தியா ஆற்றலா மட்டும் மனசு நிற்கும். இப்ப அதை என்ன பண்றது? அதை இறைவனை நோக்கி திருப்பி விட்டு விடு. இதுதான் அடக்குவதுன்னு அர்த்தம். போட்டு அதை கஷ்டப்பட்டு சப்ரஸ்ங்கிறோமே, அந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுவதல்ல, அதை உருமாற்றி உயர்த்தி உள்ளே திருப்புவது. அச்சம் ஆங்காரம் அகத்து அடக்கினால் பின்னை அதன் பிறகு நிச்சயமாம் ஈசன் நிலை. அப்படி நீ அச்சத்தையும் அகங்காரத்தையும் விட்டுவிட்டால் அந்த அப்படி ஒரு பெரிய சாதனையை புரிந்த உனக்கு ஒண்ணு நிச்சயமா கிடைக்கும். நான் சொல்றேன், என்னது? இறைவன் நிலையே உனக்கு கிடைத்துவிடும். இறை நிலையையே நீ அடைவாய். ஏன் உன்னை ஒரு தனி ஆளா வைத்துக்கொண்டு இறைவனிடமிருந்து பிரிப்பது இந்த ஆணவ அகங்காரம். அதிலிருந்துதான் எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளும் கிளம்பி வருகின்றன. இந்த உடலே உண்மை என்று நினைத்து கொண்டு அதை போஷாக்கு பண்ணிக்கொண்டு அதுக்கு சின்ன இடைஞ்சல் யாராவது பண்ணிட்டாலும் அவங்க மேல பெரிய கோபத்தை வரவழைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம். எதனால? இந்த அகங்காரத்தால், இறைவனிடமிருந்து உன்னை பிரித்து வைக்கின்ற அகங்காரத்தால். அதை விட்டுவிட்டால் நீ உன் மூலப்பொருளோடு சேர்ந்து விடுவாய். அப்போது உனக்கு கிடைப்பது இறைநிலையே என்று அவ்வை பிராட்டி நமக்கு உறுதி அளிக்கிறார். ஒரு ப்ராமிஸ், உறுதி அளிக்கிறார். என்ன? நீ மட்டும் கோபத்தையும் பயத்தையும் விடு, அப்ப நீ தெய்வம்தான் என்று உறுதியாக சொல்லுகின்றார். அதை நம்பி அவ்வாறே செயல்பட்டு நம் இயல்பான தெய்வ நிலையை உணர்வோமாக. ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.